வணக்கம் நேர்களே. இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாட்டில் நடக்கின்ற அரசியல் சூழ்நிலை சம்பந்தமாக முக்கியமாக முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக இன்றைய தினம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அவர்கள் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம், நன்றி. முதல் முறையாக உங்களுடைய விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. தற்பொழுது முக்கியமாக உங்களிடம் கேட்க வேண்டிய முதலாவது ஆரம்பத்திலேயே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு முஸ்லீம் மக்களுடைய ஒரு பரந்த பெரிய கட்சி, பாரம்பரியத்தை கொண்ட ஒரு கட்சியானது தற்பொழுது அதன் செயற்பாடுகள், தற்பொழுது அதில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய செயற்பாடுகள் பல கூறுகளாக இருக்கின்றன. வெவ்வேறு திசையில் அவர்களுடைய செயற்பாடுகள் இருப்பதாக ஒரு தோற்றப்பாடு இருக்கிறது. உண்மையில் கட்சியினுடைய ஒற்றுமை எந்த நிலையில் இருக்கிறது? உண்மையிலேயே இந்த கேள்வி இன்று மாத்திரமல்ல, மறைஞ்ச தலைவர் அஷ்ரப்ட காலத்திலிருந்து பதவிகளுக்கு பெற்ற பிற்பாடு எங்களுடைய உறுப்பினர்கள் பல கூறுகளாக பல காரணத்துக்காக, முக்கியமாக அதிகார மோகத்தால் பிரிந்து போன சரித்திரம் என்பது அது இருந்து கொண்டு தான் வருகிறது. வழமையாக ஒரு ஒரு உயிரூட்டப்பட்ட ஒரு அரசியல் கட்சியுடைய இருக்கின்ற பிரச்சினை, அதுவும் சிறுபான்மை கட்சி என்று சொன்ன பொழுது பல தடவை நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தான் ஆட்சியை அமைக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த கிங் மேக்கர்ஸாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கட்சி அளிப்பதற்காக இரண்டு தேசிய கட்சிகளும் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்ததுதான் உண்மை. அதன் பலனாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்களுக்கு இந்த சவால்களை முகம் கொடுக்க வேண்டிய கட்டம் இருந்தது. தற்பொழுதும் அந்த சவாலில் இருப்பது உண்மையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கட்சியும் கட்சியுடைய போராளிகளும் கட்சி அங்கத்தவர்களும் கட்சியுடைய பக்தர்கள் அல்லது கட்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கட்சியை ஆதரிப்பவர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது நான் கூற வேண்டும். முக்கியமாக 20ஆம் திருத்த சட்டம் சம்பந்தமாக அதில் கட்சியின் தலைமையிலுடைய உத்தரவை மீறி வாக்களித்ததாக சில தரப்பில் கூறப்படுகிறது. அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முஸ்லீம் காங்கிரஸ் சரியான முறையில் செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகிறது. முக்கியமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி எடுத்துக்கொண்டால் அதில் 20ஆம் திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்த அரவிந்த்குமார் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஆனால் அவ்வாறான ஒரு தத்துணிவான செயற்பாட்டை மேற்கொள்ள முஸ்லீம் காங்கிரஸ் தவறிவிட்டது, பின்னிலை அடைந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆமாம், அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் ஒன்றும். அதில் முக்கியமாக சில வேளைகளில் நான் காணுகின்றது தற்போதைய தலைவருடைய போக்கு. அவர் எப்பொழுதுமே டேமேஜ் கண்ட்ரோலிங், முடிந்த அளவு குறைந்தபட்ச ஒரு 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 டேமேஜ் கண்ட்ரோல் இருக்கின்ற அங்கத்துவர்களை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் கூற்றாக இயங்க வேண்டும் என்ற ஒரு மெத்தன போக்கை எடுத்துக்கொண்டு எடுத்த எடுப்பிலே தூக்கி எறியாமல் அவர்கள் முடிந்த அளவு பேசி மீண்டும் கட்சியில் சேர்த்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு போக்கினால் அதை சில வேளைகளில் கட்சி போராளிகள் கூட எதிர்பார்க்கின்ற அளவுக்கு அந்த ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் இதில் காலப்போக்கில் தலைவர் எடுத்த அந்த தீர்மானம் சரியா இல்லையா என்பது நாங்கள் காலத்தில் கையில் தான் விட வேண்டும். என்றால் வழமையாக தற்போது எங்களுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த கட்சி தலைமைத்துவத்தை அந்த மறைந்த தலைவர் பாணியில் செய்வதில்லை. முடிந்த அளவு இருக்கின்றவர்களை அடித்து தரத்தாமல் ஒன்றாக வைத்து கொண்டு ஒற்றுமையை எப்படியாவது தக்க வைத்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்சிக்குள் வைத்து கொண்டு போக வேண்டும் என்று அவருடைய நல்ல எண்ணத்தை தான் அதை பிரதிபலிக்கின்றது. நீங்களே குறிப்பிட்டிருந்த ஒரு மெத்தன போக்கில் செயற்படுகிறார் என்று. அதே சமயத்தில் இந்த 20ஆம் திருத்த சட்ட விடயத்தில் கூட அந்த உறுப்பினர்கள் தாங்கள் ஏற்றபடி தீர்மானங்கள் எடுக்கலாம் அல்லது ஆதரவளிப்பதா இல்லையா என்பது குறித்து அவர்களே தீர்மானித்து முடிவெடுக்கலாம் என்ற ஒரு சுதந்திரத்தை அவர் வழங்கினார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இது சம்பந்தமாக இருந்திருக்கிறது. இல்லை, அது பிழையான கருத்து. ஏனென்றால் மிக தெளிவாக அவர் பாராளுமன்றத்தில் 20ஆம் திருத்த சட்டத்தை பேசும் பொழுது 20ஆம் திருத்த சட்டம் இந்த காரணத்தை கொண்டும் ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்திட்டம் என்பதால் ஆதரிக்க முடியாது என்ற நிலைப்பாடில் தான் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இன்னொரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் அகமது அவர்கள் சுயமாக எழும்பி தலைவர் எங்களுக்கு மனசாட்சி அடிப்படையில் வாக்களிப்பதற்கு இடமளித்திருக்கின்றார் என்று பேசி அதற்கு பிற்பாடு அவர்கள் வாக்களித்தார்கள். அந்த நேரத்தில் தலைவர் அதை கண்டடிக் பண்ண போகவில்லை, அதை மறுக்கப் போகவில்லை. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் வைத்து கட்சிக்குள் இருக்கின்ற இந்த பிரிவை பற்றி நாங்கள் காட்டக்கூடாது என்பதற்கு. ஆனால் நாங்கள் தனி ஹைகமாண்ட் எங்களுடைய உயர்ப்பிடம் கூடி பேசிய பொழுது நாங்கள் தெளிவாக சொன்னோம், தலைவரும் தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இல்லைனா எந்த காரணத்தை கொண்டும் ஆரம்பத்திலிருந்து இதை பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். ஆனால் தலைமைத்துவ முடிவோடு தான் எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்ற நிலப்பாடை தான் எங்களிடம் தெரிவித்தார்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய அரசியல் உயர்பீடம் என்பது மிகவும் பலம் வாய்ந்த ஒரு கட்டுப்பாட்டு பொறிமுறையாக இருக்கிறது. ஆனாலும் கூட தற்காலத்தில் அண்மை காலங்களில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளை மீறி செயற்படுகின்ற துணிவு கட்சியின் உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வலுவிலிருந்து வருகிறது, சக்தியிலிருந்து வருகிறது என்று சொல்லலாம். இல்லை, நாங்கள் உறுப்பினர்கள் என்பதை விட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்சி உயர்ப்பிடத்தின் முடிவுகளுக்கு கட்டுப்படாமல் நடப்பதை எங்களுக்கு தெரிகின்றது. அதிலும் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் நாங்கள் சுட்டிக்காட்ட முடியாது. ஆனால் நீங்கள் சொல்வது போல் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரையில் உயர்ப்பிட முடிவுகளுக்கு அடிபணியாத ஒரு 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 இதொன்று காட்டுகிறார்கள், அவர்களிடம் தென்படுகின்றது. அது ஒரு நல்லதொரு விடயமாக நான் தனிப்பட்ட முறையில் கருதவில்லை. ஏனென்றால் இந்த கட்சியை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளும் சில கட்டுப்பாட்டுடன் கொண்டு போவது முக்கியம். 2025ஆம் ஆண்டு வரைக்குள்ள இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். எங்களோட கட்சியை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து மீண்டும் உடைப்பதற்கு சில தீய சக்திகள் முனையலாம். ஆகவே அதை பற்றி நானும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினருக்கு மத்தியில், ஒரு சிலருக்கு மத்தியில் இந்த உயர்பீட தீர்மானங்களை அடிபணிவதற்கு மறுப்பதை நானும் காணுகின்றேன். நீங்கள் முக்கியமாக குறிப்பிட்டிருந்த முன்னாள் கிழக்கு மாகாண சபை முதலமைச்சராக இருந்த தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஃபீஸ் நசீர் அவர்கள், அவருடைய செயற்பாடுகள், பாராளுமன்றத்தில் அவர் வெளியிடுகின்ற கருத்துக்கள் போன்றன அரசாங்கத்துக்கு சார்பாக இருப்பது போல், ஏனைய உறுப்பினர்கள் போல் அல்லாமல் அரசாங்கத்துக்கு சார்பாக இருப்பது போன்ற தோற்றப்பாடு ஏற்படுகிறது. அதே நேரத்தில் அவர் அண்மையில் வெளியிட்டிருந்த ஒரு கருத்து மிகவும் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. இந்த ஜனாசா எரிப்பு விடயம் சம்பந்தம், ஜனாசாக்கள் பலவந்தமாக எரிக்கப்பட்ட போது பலர் அதற்கு எதிராக குரல் கொடுத்த போது இவர் உண்மையில் ஜனாசாக்கள் எரிக்கப்படவில்லை, வெறும் பெட்டிகள் மாத்திரமே எரிக்கப்பட்டன என்ற கருத்தை கூறியிருந்தார். இது பற்றி என்ன சொல்வீர்கள்? அது அவருடைய அறியாமையும் அவருடைய முதிர்ச்சியற்றதை காட்டுகின்றது. என்றால் அவர் என்னை பொறுத்தவரையில் அவர் சில வேளைகளில் அரசியலின் அந்த தாற்பயங்கள் புரியாமல் சீப் பொலிட்டிக்ஸ் அல்லது ஒரு சிறிய காலத்துக்கு ஒரு ஜன ரஞ்சகமாகிறதுக்காக சில விடயங்களை பேசிவிட்டு அதில் வருகின்ற பாரதூரத்தை தெரியாமல் கதைக்கின்றார் என்று நான், என்னுடைய நண்பர் அவர். ஆனால் அவர் அரசியல் ரீதியாக அந்த கதைச்ச விடயங்களை பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் முதிர்ச்சி அற்ற தன்மையை தான் தெளிப்படுத்துகிறது. இன்னும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஒரு உறுப்பினர், அதாவது அந்த சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே உறுப்பினராக ஹஃபீஸ் நசீர் அகமட்டிருக்கிறார். அவரையும் கொண்டு இன்னும் சில கட்சிகளுடன் இணைந்து தேசிய அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி இடம்பெறுவதாகவும், அதற்கு முஸ்லீம் காங்கிரஸுடைய இணைய சில உறுப்பினர்கள் கூட விருப்பம் வெளியிட்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க? நானும் ஒரு சில செய்திகள் இதை பற்றி கண்டேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதில் உண்மை இல்லை என்பது கருத்து மாத்திரமில்லை, என்னுடைய அவாவும் அதுதான். அவர்கள் நிச்சயமாக இது போன்ற ஒரு பிழையான முடிவு எடுக்க மாட்டார்கள் நம்பிக்கை இருக்கின்றது. என்னால் அவர்கள் பல நேரங்களில் இதை பற்றி பேசிய பொழுதெல்லாம் இது வேணுமென்று தன்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வருவதற்காக விடப்பட்ட பொய்யான கருத்து என்று தான் கூறுகிறார்கள். எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, தலைமைத்துவத்தின் கட்டுப்பாடை மீறி அந்த அளவுக்கு போக மாட்டார்கள். ஏனென்றால் அந்த அளவுக்கு போனால் நிச்சயமாக கட்சி சும்மா இருக்க முடியாத ஒரு நிலவை நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளிப்படுவோம். அதை அவருக்கு மிக சிறிதாக நினைக்கக்கூடாது. என்றால் கட்சியுடைய பொறுமையின் உச்சக்கட்டத்துக்கு மேல் யாராவது இயங்கி அந்த நேரத்தில் நாங்கள் கட்சி நடவடிக்கை எடுக்கும் பொழுது முஸ்லீம் காங்கிரஸ் என்று அந்த சின்னத்துக்காக கிடைக்கின்ற வாக்குகள் தான் இவருடைய அரசியல் எதிர்காலம் என்பதை இவர்கள் மறக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் நீண்ட காலமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய அரசியல் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றீர்கள், பல்வேறு பதவி நிலைகளில் இருந்திருக்கின்றீர்கள். ஆனாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடம் சரியாக வழங்கப்படவில்லை, நீங்கள் கட்சியில் புறக்கணிக்கப்படுகின்றீர்கள் என்ற மனநிலை உங்களுக்கு இருக்கிறது? நிச்சயமாக இல்லை. என்றால் கட்சி செயலாளர் என்பது கிட்டத்தட்ட கட்சியின் மிகவும் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு பதவி. அதை கூட நான் இன்று, என்னால் நான் என்னுடைய முஸ்லீம் காங்கிரஸின் நேரடியாக இயங்கிய உலக காலத்திலும் பிரதி செயலாளரும் செயலாளர் நாயகமாக தான் இருந்திருக்கின்றேன். ஆகவே அப்படி ஒரு நம்பிக்கையான ஒரு பாத்திரத்தை கருதும் பொழுது என்னை பொறுத்தவரையில் அப்படி ஒரு எண்ணப்பாடு எனக்கு கிடையாது. கட்சியினுடைய அண்மைக்கால செயற்பாடுகளை பார்க்கும்போது கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்குள்ளான செயற்பாடை பார்க்கும்போது முஸ்லீம் காங்கிரஸ் ஆனது ஒரே விடயத்தில், அதாவது உதாரணமாக சொல்ல போனால் 18ஆம் திருத்த சட்டத்துக்கும் ஆதரவளித்தது,
அதற்கு பின்னர் 19ஆம் திருத்த சட்டத்துக்கும் அது ஆதரவளித்தது. அதே விடயம் அதாவது ஜனாதிபதியின் அதிகாரம் சம்பந்தமாகவே இந்த விடயங்கள் அமைந்தன. அதற்கு பிறகு தற்போது 20ஆம் திருத்த சட்டத்திற்கும் சில உறுப்பினர்கள் ஆதரவளித்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் இறுக்கமான கடுமையான நடவடிக்கைகளை முஸ்லீம் காங்கிரஸ் எடுக்கவில்லை. அது சம்பந்தமாக முஸ்லீம் காங்கிரஸின் தலைமையும் கூட ஒரு மெத்தன போக்கில் இருக்கின்றது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படி பார்க்கும்போது இந்த முஸ்லீம் காங்கிரஸினுடைய கட்சியினுடைய கொள்கை இது ஒரு கொள்கையற்ற கட்சியோ என்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுகிறது. இல்லை, நான் நம்புகின்றேன் 18வது திருத்த சட்டத்தில் வாக்களித்த பிறகு தலைவர் அழகாக சொன்னார், நாங்கள் 18வது திருத்த சட்டத்தை நாங்கள் கண்ணை துறந்து கொண்டு குழியில் விழுந்ததாக சொன்னார். அதை நாங்கள் 19வது திருத்த சட்டத்தில் திருத்தினோம். ஆனால் 20வது திருத்த சட்டம் என்பது என்னால் 18வது திருத்த சட்டத்தில் தலைமத்துவம் சேர்ந்து தான் வாக்களித்தது. ஆனால் அவர் பகிரங்கமாகவே ஏற்றுக்கொண்டிருந்தார், நாங்கள் கண்ணை துறந்து கொண்டு குழியில் விழுந்து விட்டோம் உண்டு. சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நாங்கள் ஒரு செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடுக்கு அல்லது தள்ளப்பட்டு விட்டோம் என்ற விடயத்தை அவர் தெளிவாக அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். 19வது திருத்த சட்டத்தை நாங்கள் உண்மையாகவே செய்த தவறுகளை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் செய்து கொண்டோம். ஆனால் 20வது திருத்த சட்டம் என்பது தலைமத்துவம் கட்சியும் கொள்கையாகத்தான் இருந்தார்கள். தலைமத்துவமும் கட்சியுடைய கொள்கையில் மாற்றம் இல்லை. ஆனால் தலைமத்துவமும் கொள்கை கட்சியும் ஒரு கொள்கையில் இருக்கும் பொழுது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில அரசியல் கம்பல்ஷன், ஒரு அரசியல் தேவை அல்லது ஒரு சூழ்நிலை கைதிகளாக அல்லது தேவை நிமித்தம் சில வேளைகளில் அவர்கள் நினைத்திருக்கக்கூடும், நாங்கள் அரசியலில் தங்களை தக்க வைத்துக் கொள்வதென்றால் தொடர்ச்சியாக அபிவிருத்திகள் செய்யப்பட வேண்டும், அதற்காக அரசாங்கத்துடன் சேர வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதுவும் முக்கியமாக இந்த அரசாங்கம் வந்த பொழுது அவருடைய மனப்பான்மை எப்படி இருந்ததென்றால், மீண்டும் ராஜபக்ச அரசாங்கம் தொடர்ச்சியாக இருக்கப் போகின்றது, இதை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, மீண்டும் நாங்கள் யுஎன்பிஓ எஸ்ஜிஏபியோடு சேர்ந்து அரசியல் செய்து நாங்கள் மக்களிடம் வாக்களிக்க முடியாது, இதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வழி, நாங்கள் அரசாங்கத்துடன் சேர்ந்து இந்த அபிவிருத்தியை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடில் இருந்தார்கள். ஆனால் இன்று மாறிவிட்டது. எந்த அரசாங்கத்தான் இந்த அரசாங்கம் தான் தொடர்ச்சியாக இருக்கப் போகின்ற அந்த மனப்பான்மை மக்களுக்கு மத்தியில் துப்புரக மாறி இருக்கின்றது. அதனால்தான் நான் யோசிக்கின்றேன், இனிமேலாவது அவர்கள் இந்த நிலைப்பாட்டை விட்டு விலக வேண்டும், கட்சியுடன் ஒன்றாக இருக்கப்பட வேண்டும். அப்படி அதை மீறினார்கள் என்றால் அது வருகின்ற அரசியல் விளைவுகள் அவர்கள் நிச்சயமாக முகம் கொடுக்கத்தான் வேண்டும். தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒற்றுமை குறித்து நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது. அவர்களுடைய ஒற்றுமையாக செயற்பட வேண்டிய விடயம் குறித்த வலியுறுத்தல் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அண்மையில் கூட முஸ்லிம் மக்களுடைய கொரோனாவினால் உயிரிழக்கின்ற முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற விடயத்தில் கூட தமிழ் தரப்பினர் வடகிழக்கில் இணைந்த தமிழ் தரப்பினர் முஸ்லிம் மக்களுக்காக ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தார்கள். புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் கூட இதற்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருந்தார்கள். இதன் பின்னர் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்றாக செயற்படுவார்கள், முக்கியமாக தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் சக்திகள் ஒன்றாக செயற்படும் என்ற ஒரு நம்பிக்கை எழுந்திருந்தது. இது பற்றி என்ன சொல்வீர்கள்? ஆமாம், அது ஒரு காலத்தின் தேவை, செய்ய வேண்டிய ஒரு விடயம். ஏதோ ஒரு வகையில் இந்த பொலியாண்டி தொடக்கம் பொத்திகள் தொடக்கம் பொலியாண்டி P2P என்ற அந்த பாத யாத்திரையில் ஏற்பட்ட ஒரு ஒற்றுமை, அந்த ஒற்றுமையின் மிக முக்கியமாக தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்கள் என்ற ஒரு கோஷத்தில் சில உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கை மீண்டும் வந்திருந்தது. இது ஒன்றும் புதிதானதல்ல. சரித்திரத்தில் நாங்கள் பழைய சரித்திரங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, முக்கியமாக எல்டிடிக்கு முன்பான தமிழ் அரசியலை எடுத்துக்கொண்டால் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம் மக்கள் வடகிழக்கில் ஒன்றாகத்தான் தங்களுடைய அரசியலை செய்திருந்தார்கள். எந்த நேரமும் முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட அநியாயங்களுக்கு எதிராக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது TLF தான் எங்களுக்காக பேசியிருந்தார்கள். எங்களுக்குள் அந்த ஒற்றுமை இருந்தது. மறைஞ்ச தலைவர் அஷ்ரப் கூட அதை வலியுறுத்தியிருந்தார்கள், தற்போதைய தலைவர் கூட அதை வலியுறுத்தியிருந்தார்கள். ஆனால் எல்டிடியின் வரவுக்கு பிற்பாடு ஏற்பட்ட இந்த இரண்டு சமூகங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பாரியொரு பிளவு மீண்டும் அதை உண்டாக்குவது எப்படி என்று யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் இந்த ஜனாசா விடயம் சம்பந்தமாக தமிழ் மக்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் பேசிய பொழுது முஸ்லிம் மக்களுக்கு இடையில் சின்னொரு நம்பிக்கை ஏற்பட்டது. தமிழ் மக்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம் மக்களை அணைத்து கொண்டு அரவணைத்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடும் வந்திருந்தது. அதை நாங்கள் கட்டியெழுப்பத்தான் வேண்டும். ஏனென்றால் விக்கி, ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வடகிழக்கில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமை என்பது
எந்த காரணத்தை கொண்டும் உடைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உடைவுக்கு பின்னணியில் நாங்கள் விரும்பாம், இது எஸ்எல்எஃப் யூஎன்பி என்றல்ல, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் பெரும்பான்மை அரசாங்கம் இந்த உறவை உடைத்து விட்டு தான் எங்களுடைய உரிமையை பறிப்பார்கள். தமிழர்கள் உரிமையை பறிப்பதற்கு முஸ்லிம்களை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் உரிமையை பறிப்பதற்கு தமிழ் சக்திகளை கையில் எடுக்க பார்ப்பார்கள். இது அவருடைய யுக்தி. இதை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய கலாச்சார உரிமைகள், எங்களுடைய காணி உரிமைகள், எங்களுடைய மொழி உரிமைகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். நாளை வடக்கும் கிழக்கும் இரண்டாக பிரித்திருக்கின்ற மாகாண சபைகளை தொடர்ச்சியாக தமிழ் பேசும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான இது ஒரு நல்ல முஸ்தீபு. ஆனால் அந்த ஒற்றுமை மக்களுக்கு மத்தியில் சரியாக வரும் பொழுது அரசியல் தலைவர்கள் நிச்சயமாக ஒன்று சேருவார்கள். ஆனால் அரசியல் தலைவர்கள் அரசியல் லாபத்துக்காக சில வேளைகள் இதை பாவிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு மத்தியில் இது சம்பந்தமான அந்த காழ்ப்புணர்ச்சி அல்லது ஒரு சமூகத்தை பற்றி மற்ற சமூகத்திற்கின்ற நம்பிக்கை தன்மை இல்லத்தாகும் பொழுது நிச்சயமாக அரசியல் தலைவர்களும் ஒன்றாக செயல்படுவார்கள். ஆனால் முஸ்லீம் காங்கிரஸை பொறுத்தவரையில் எங்களுடைய தற்போதைய தலைவர் எந்த நாளும் எந்த நேரமும் தமிழ் முஸ்லீம் உறவை பற்றி வலியுறுத்தி தான் வருகிறார்கள். கடந்த காலத்தில் அஷ்ரஃப் அவர்கள் தலைவராக இருந்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பக்கத்தில் இருந்து எழுந்த தமிழ் மக்களுக்கான குரல் தற்பொழுது எழுவதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. என்னுடைய அந்த குற்றச்சாட்டை நான் தலைவரை பொறுத்தவரையில் நான் நிராகரிக்கின்றேன். அவர் எப்பொழுதும் தலைவர் எதற்காக பேசுகின்றார். ஆனால் சில அரசியல் பிரமுகர், முக்கியமாக வடகிழக்கில் வாழ்கின்ற முஸ்லீம் எம்பிக்கள் மத்தியில் அது இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். சில வேளைகளில் வாக்குகளை தமிழ் மக்களுடைய அந்த விடயங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் செயல்படுகிறார் என்ற கோஷத்தை வைத்து கொண்டு வாக்கெடுப்பதற்காக இரண்டு சமூகத்தில் உள்ள உள்ளூர் தலைவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அதாவது இனவாதத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக தமிழர்களையும் தமிழர்களுக்கு எதிராக முஸ்லிம்களையும் கொண்டு வந்து இந்த உள்ளூருக்குள் தங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக சில வேலைகளை செய்கிறார்கள். ஆனால் தேசிய மட்டத்தில் எங்களுடைய தலைவர் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நிச்சயமாக தமிழ் முஸ்லீம் உறவுக்காக பேசுகிறார் என்று தான் நான் கூறுவேன். யுத்தம் நிறைவடைந்து 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றன. யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்கு தமிழ் மக்கள் முயற்சித்த போது அவர்கள் விடுதலை புலிகளை நினைவு கூற முயற்சித்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் பலர் கைது செய்யப்பட்டும் இருக்கிறார்கள். முஸ்லீம் காங்கிரஸ் நீண்ட காலமாகவே இந்த தமிழ் மக்களுடைய இந்த நினைவு கூறும் உரிமை மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையில் கூட அது சம்பந்தமாக ஏன் ஒரு அறிக்கையை கூட வெளியிடவில்லை? ஏன் அவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை? தலைவர் செய்திருந்தார், மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் செய்யவில்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் ரொம்ப மன வருத்தப்படுகின்றேன். விக்கி, ஒரு தாய் தன் மகன் கொலை செய்யப்பட்டிருந்தால், அவர் பயங்கரவாதத்தில் போய் கொலை செய்திருந்தாலோ அல்லது இருந்தாலோ அந்த தாய்க்கு அவன் மகன் தான், அதை அவன் நினைவு கூறிதான் ஆக வேண்டும். இது மடத்தனம். அதாவது நீங்கள் இந்த 10,000 ஆண்டு உலக சரித்திரத்தில் மனித சரித்திரத்தை பற்றி தெரிந்த காலத்திலிருந்து உச்சகட்ட போர்களில் கூட கொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு கொடுக்கின்ற சகல மரியாதையும் கொடுப்பார்கள். நீங்கள் எடுத்து பாருங்கள், பழைய படங்கள், பழைய சரித்திரங்கள் எடுத்து பாருங்கள். உச்சகட்ட தேச துரோகிகளை கூட யாரும் வரமாட்டார்கள், தாய் வந்து நிற்பார்கள் அந்த 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 தன் மகனின் பூத உடலை கேட்டு. அவர்கள் தலையை செதுத்திருந்தாலும் சரிதான், தூக்கு தண்டனை நிறைவேற்றிருந்தாலும் அவர்களே பாரம் கொடுத்து விட்டு உங்களுடைய மதப்படி, உங்களுடைய கலாச்சாரப்படி, உங்களுடைய நம்பிக்கையின்படி இதை பூத உடலை அடைக்க கொடுங்கன்னு தான் சொல்வார்கள். ஆகவே இது இந்த நாகரீகம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு மனிதாபிமான உரிமை. இது இந்த இந்த நாகரீகம் இல்லாத காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம், எல்லா மதங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம், எல்லா கலாச்சாரத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம், எல்லா சமூகத்திலாலும் ஏற்றப்பட்ட விடயம். இது ஒரு மிகவும் கீழ்த்தரமான விடயம். ஆகவே இதை பற்றி நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. முஸ்லீம் காங்கிரஸ் எப்பொழுதுமே கொல்லப்பட்டவர்களோ அல்லது அவர்களுக்கு அவர்கள் மாண்டு விட்டார்கள், மரணித்தவர்கள் எப்படி மரணித்தது என்பது 2ஆம் பட்சம். அது சம்பந்தமாக உற்றார் உறவினர் அவரை பற்றி நினைவு கூறுவதை தடுப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் அடிக்கடி இடம்பெற்று வந்திருக்கிறது. அண்மை காலங்களில் தற்போதைய கோவிட் சூழ்நிலை காரணமாக அந்த அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் இடம்பெறாமல் இருந்திருக்கலாம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய அதிகமான
பிரதிநிதித்துவத்தை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. அதற்கும் ரிசாட் பதுதீனுடைய கட்சிக்கும் இடையிலான ஒரு இருக்கின்ற ஒரு உறவை காட்டிலும் முஸ்லீம் காங்கிரஸுக்கும் கூட்டமைப்புக்கும் இடையிலான ஒரு உறவு நெருங்கிய உறவாக இருக்கிறது. பல இடங்களில் ஒன்றாக சேர்ந்து செயற்பட்டமை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடனான உங்களுடைய உறவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கேன்? இல்லை, அது தேசிய மட்டத்தில் மிக இறுக்கமாக இருக்கின்றது. எவ்வளவு தூரம் என்றால், எதிர்வரும் காலங்களில் ஏற்படுகின்ற மாகாண சபை தேர்தலில் ஏதோ ஒரு வகையில் ஒரு 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 புரிந்துணர்வில் நாங்கள் இந்த தேர்தலை கூட்டாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலப்பாடும் ஒரு எண்ணப்பாடும் தேசிய தமிழ் முஸ்லீம் எங்களுடைய தலைவருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருக்கும் இடையில் இருக்கின்ற சம்பந்தமாக உத்தியோகபூர்வமற்ற ஒரு இன்ஃபார்மல் டாக் சில பேச்சுவார்த்தைகள் நடந்து இருக்கின்றது. அது சம்பந்தமாக நாங்களும் ஒரு எதிர்பார்ப்படும் இருக்கின்றது. அதாவது முஸ்லீம் காங்கிரஸும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து வடக்கு கிழக்கில் போட்டியிடுவதற்கு அல்லது கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம் இல்லை, இணைந்து இந்த அது தேர்தலை முகம் கொடுக்க வேண்டும். ஆனால் அது என்ன அதனுடைய மொடாலிட்டி, என்ன அடிப்படையில் நாங்கள் இணைகின்றோமோ அல்லது புரிந்துணர்வில் தனியாக கேட்டுவிட்டு ஒன்று சேருவோம் என்று சம்பந்தமான அந்த டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் நாங்கள் இன்னும் செய்யவில்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் இந்த தேர்தலை ஒரு புரிந்துணர்வுடன் முகம் கெடுத்தால் மாத்திரம்தான் மீண்டும் வடகிழக்கை எந்த காரணம் கொண்டும் வேறு ஒரு சமூகத்துக்கு போகாமல் தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு மத்தியில் அந்த அதிகாரத்தை வைத்து கொள்ளலாம் என்ற ஒரு ஒரு எண்ணப்பாடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு எங்களுக்குள் இருக்கின்றது. கிழக்கு மாகாண சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாண சபையில் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் முஸ்லீம் காங்கிரஸுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு கடந்த முறை முதலமைச்சராக ஹஃபீஸ் நசீர் அகமட் நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது பெரும்பாலாக தமிழ் மக்களுடைய குரலாக இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் அடுத்ததாக ஒரு தமிழர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. இந்த விடயத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கிறாங்க? இல்லை, நிச்சயமாக அதில் நாங்கள் பேச்சுவார்த்தையில், அதாவது நாங்கள் புரிந்துணர்வு என்பும் பொழுது எந்த நாளும் முஸ்லீம்கள் தான் எல்லாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றில்லை. There should be give and take. ஆகவே இந்த அப்படி அந்த தமிழர்கள் உணர்வுகள் அப்படி இருக்கும் என்றால் அதை நாங்கள் எப்படி அதை அக்கமடேட் பண்ணுவது? அது மாத்திரமல்ல, தமிழர்கள் பக்கத்தில் பார்க்கும் பொழுது வடக்கு என்ற ஒரு மாகாண சபையில் அவர்களுக்கு ஒரு முதலமைச்சர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதுனால முழு இலங்கையிலும் முஸ்லிம்களுக்கு ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு இடம் கிழக்கு மாகாண சபைங்கிற விடயத்தை மனதில் வைத்து கொண்டு அது சம்பந்தமாக பேசி ஒரு ஒரு ஒருமைப்பாடுக்கு வர முடியும் என்று நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட தமிழ் சக்திகளுடைய தற்போதைய கோரிக்கையாக இருக்கிறது தமிழ் மக்களுக்கான இணைந்த வடகிழக்கு மாநிலத்தில் வடகிழக்கு இணைத்த ஒரு அதிகார பிரதேசம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. இந்த விடயத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கும்? இணைந்த வடகிழக்கு என்பது பொழுது மறைந்த தலைவருடைய ஞாபகம் எனக்கு வருகின்றது. ஏன்னா அந்த இணைப்பு என்பது ஏறத்தாழ மூன்றில் ஒரு பெரும்பான்மையாக இருக்கின்ற அல்லது கிழக்கு மாகாணத்தில் ஆக பெரும்பான்மை உள்ள ஒரு முஸ்லீம் சமூகத்தை இரவாக எந்த விதமான ஒரு 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 அதிகாரமும் கிடைக்க முடியாத ஆறில் ஒரு விகிதாசாரம் உள்ள ஒரு சமூகமாக மாற்றுகின்ற விடயம் அதுக்கு நாங்கள் நேரடியாக எதிர்ப்பு. ஆனால் அந்நேரம் நாங்கள் கொண்டு வந்த விடயம் அப்படி இணைக்கப்பட வேண்டும் என்றால் முஸ்லிம்களுக்கென்று தனி ஒரு மாகாண சபை கொடுக்க வேண்டும், அளவு கொண்டு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அது இப்பொழுது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும், அது பேச்சுக்காவதை பற்றி பேசுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட. ஏன்னா வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டது யதார்த்தம். அரசியல் காரணத்துக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது தமிழ் காங்கிரஸோ இணைக்கப்பட வேண்டும் என்று பேசியதுக்குன்னு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டது. யதார்த்தம் என்னவெனில் தமிழ் பேசும் மக்களுக்கு 2 மாகாண சபை இருக்கின்றது. 2 மாகாண சபையும் தமிழ் பேசும் மக்கள் கையில் வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு எந்த தடையும் இல்லை. தமிழ் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்தால் ஏன் இலங்கையில் ஒரு மாகாண சபை மாற்றம் வைத்து கொள்ளாமல் 2 மாகாண சபை தமிழ் பேசும் மக்களின் கையில் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வாதம். அதுவே ஐ திங்க் அது ஒரு கடந்து போன விடயம். அது பேசுவதில் எந்த யதார்த்தமும் கிடையாது. வடகிழக்கு இணைப்பு என்பது வெறுமனே அரசியலுக்காக பேசப்படுற விடயமாக தான் நான் பார்க்கிறேன். வடகிழக்கு இணைப்பை பற்றி முஸ்லீம்களுடன் பேசும் பொழுது முஸ்லீம்களுக்கு தனி அழகு என்று பேசுவார்கள். இது எப்பொழுதுமே யதார்த்தமாக நடக்க போகிற வேண்டிய விடயம் அல்ல. ராஜபக்சவில் எந்த தேசிய அரசாங்கமும் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. பிரிக்கப்பட்ட வடகிழக்கை சேர்ப்பது என்பது அரசியல் ரீதியாக யதார்த்தம் புரியாமல் பேசுகின்றது தான் நான் கூறுவேன். ஆகவே பிரிக்கப்பட்ட வடகிழக்கை எப்படி முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் அல்லது தமிழ் பேசும் மக்களுக்கு தக்க வச்சு கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நாங்கள் பேச வேண்டும். ஒற்றுமை பற்றி பேசுகிற தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையிலான ஒற்றுமை பற்றி பேசும்போது
கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் சம்பந்தமான விடயம் நீண்ட காலமாக எழுப்புறையிலே இருந்து வருகிறது. முக்கியமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது. அவர்தான் இந்த பிரதேச செயலக அதிகாரத்தை அதனை தனியாக அதிகாரத்தை கூடுவதற்கு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு தமிழ் தரப்பினரால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த விடயத்தில் முஸ்லீம் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன? இப்படி தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமை பற்றி பேசும்போது இது ஒரு பெரிய ஒரு தடையாக இருக்கிறது அல்லவா இந்த விடயத்தை? என்ன பொறுத்தவரை பெரிய தடையாக இல்லை. ஏனென்றால் முதலாவது முஸ்லீம் காங்கிரஸ் நிலைப்பாடு தமிழ் முஸ்லீம் தலைமத்துவம், உள்ளூர் தலைமத்துவம், தேசிய தலைமத்துவம் ஒரு மேசிலிருந்து இதை பேசி தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம். இது கட்சியுடைய நிலைப்பாடு. என்னுடைய தனி நிலைப்பாடை நான் கூற வேண்டும் என்றால் விக்கி, இந்த கோஷம் என்பது வெறுமனே அரசியலுக்காக கொண்டு வரப்பட கோஷம். ஏனென்றால் தமிழர்கள் சொல்கிறார்கள் தங்களுக்கான ஒரு பிரதேச செயலகம் வேணும் என்று. அது இன்றைக்கு இருக்கின்றது. பேர் மாத்திரம்தான் இல்லை. ஒரு தனி தங்களுக்கென்றான பிரதேச செயலகம் இருக்கும் பொழுது என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் இப்பொழுது நடக்கின்றது. அதாவது கல்முனையில் ஒரு பிரதேச உபபிரிவில் சகல தமிழ் பெரும்பான்மை கிராம சேவை உத்தியோகத்தர்கள் அனைத்தும் ஒரு தனிப்பட்ட பிரதேச செயலாளருக்கு பணியை இயங்குகின்றது. பேர் மட்டும்தான் இல்லை. முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் விரும்பாமையோ அதுதான் யதார்த்தம். ஆகவே ஏற்கனவே இயங்குகின்ற விடயத்துக்கு பெயர் கொடுப்பதனால் தமிழர்களுக்கு ஒரு வித்தியாசமானது ஒன்றோ முஸ்லிம்களுக்கு ஒரு இழப்பு நடக்கப் போவதில்லை. இது வெறுமனே அரசியலுக்காக உருவாக்கப்பட்டு இது பெயர் மாற்றத்தை மாத்திரமே செய்ய முடியல. பெயர் கூடாது என்பதற்கல்ல. என்னென்றால் நீங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஏன் முஸ்லிம்கள் இது சம்பந்தமாக உணர்வுபூர்வமாக பார்க்கிறார்கள்? காரணம் இருக்கின்றது. என்னென்றால் இந்த வடகிழக்கு இணைக்கும் பொழுது கல்முனையை மையமாக வச்சு தான் ஒரு தென்கிழக்கு அலகை பற்றி மறைந்த தலைவர் பேசினார்கள். ஆகவே முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் கல்முனை பிரதேச செயலத்துக்குட்பட்ட அந்த பிரதேசம் அல்லது கல்முனை மாநகர சபை இருக்கின்ற அந்த பிரதேசம்தான் அவர்களுக்கு ஒரு டவுன் பேஸ்ட் ஏரியா, ஒரு மாநகர சபையை மையமாக வைத்து இருக்கின்ற ஒரு பிரதேசமாக அவர்கள் பாரம்பரியமாக கருதிய இடம் கல்முனை. இப்போ தமிழ் மக்களுக்கு யாழ்ப்பாணம் இருக்கின்றது, மட்டக்களப்பு இருக்கின்றது, திருங்கமலை இருக்கின்றது. இது கூடாது என்பதற்கல்ல. அப்போ இதை நாங்கள் மேசையில் வைத்து விளங்கப்படுத்தலாம். ஆகவே உணர்வு ரீதியாக முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற இந்த விடயத்தில் அதை செய்யக்கூடாது என்பதற்கு நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதத்தை முன்வைத்தால் நாங்கள் உட்தர ரெடி. உங்களுக்கு என்ன, ஏன் நீங்கள் அதை கேட்கிறீர்கள் என்றால் உங்களுடைய விடயத்தை உங்கள் தமிழ் பிரதேச செயலகம் மூலமாக செய்து கொள்ளப்படுவதற்கென்றால் அது அங்கே இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய வாதம் உள்ளூர் அரசியல்வாதிகள் இதை பயன்படுத்தி உணர்வு ரீதியாக முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் அல்லது கல்முனை பிரதேச செயலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தளத்தை உடைப்பதற்காக என்றால் நியாயமில்லை. இதைத்தான் நான் கூறுகின்றேன். ஒரு மேசையிலிருந்து வித் ஓப்பன் மைண்ட், எந்த விதமான ஒரு மனதில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் மனசுத்தியுடன் பேசினால் இதை ரெண்டு பக்கத்திலும் நியாயத்தை எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எங்களுடைய நியாயத்தை விளக்கப்படுத்தும் பொழுது அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று. கல்முனையை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் மக்கள் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு தனியான தமிழ் பிரதேச செயலகத்தை உரிய அதிகாரங்களுடன் முழுமையான அதிகாரங்களுடன் பிரித்து வழங்குவதன் மூலமாக முஸ்லிம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்று கொடுத்தா இருக்கின்றது. பேர் தான் இல்லை. ஆனால் அங்கு உரிய அதிகாரங்கள் இல்லை. அவர்களுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு கணக்காளர் கூட நியமிக்கப்படும். The accountant has nothing with the people. அது அங்கே வேலை செய்பவர்களுடைய அக்கவுண்டிங் பர்பஸை ஒழிய அந்த ஒரு கணக்காளர் என்பதற்கும் மக்களுடைய தேவைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே தமிழ் பிரதேச செயலாளர் ஒருவர் இருக்கின்றார். He is the head. There is a divisional secretary of a Tamil gentleman. அதுக்கும் மக்களுடைய தேவைக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது. அப்போ இந்த கணக்காளர் என்ற விடயத்தை கொண்டு வந்தது இந்த அரசியல்வாதிகள் தான். மக்களுக்கே தெரியாது ஒரு அக்கவுண்டனுடைய ரோல் என்னென்று தெரியாது. அக்கவுண்டன் என்பது அதாவது நாங்கள் உதாரணமாக சொல்ல போனால் வித்தின் இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் அந்த பிரதேச செயலகத்தில் உள்ளூர் கணக்கு சம்பந்தமாக
சேலரி சம்பந்தமாக இருக்கின்ற விடயம். அது அதை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டை போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒரு அவுட் சைடரை போட்டாலும் பிரச்சனை இல்லை. அவர் செய்வதெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் வருகின்ற அந்த சேலரிகளை அக்கௌண்டன்ட் பண்ணி செக் பண்ணி கொடுப்பதே ஒழிய இதனால் மக்களுக்கு வர வேண்டிய காசு கூடும் குறையும் அப்படி ஒன்றும் கிடையாது. இது வெறுமனே பேரளவான ஒரு விடயம். அப்போ அதைத்தான் நீங்கள் மாறி கேட்டுக்கல. அப்படி பேரான விடயம்லாம் எதுவும் கொடுக்க முடியாததும் ஒரு 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 உணர்வு ரீதியான விடயம். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பது அந்த தமிழ் தலைமத்துவம் எங்களிடம் சொல்ல வேண்டும் காரணங்களை காட்டி. நாங்கள் சொல்கிற விடயத்தை அவர்கள் இல்லை மிஸ்டர் காரியப்பர் நீங்கள் சொல்வது பிழை, இந்த கல்முனை மட்டும் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு எத்தனையோ முஸ்லீம் டவுன் உங்களுக்கு இருக்கின்றது, இதை விட்டு கொடுங்கள் என்று சொல்லுவோம். அது ஒரு மேசையில் வைத்து நாங்கள் பேச வேண்டும். இது உணர்வு ரீதியான முஸ்லீம்களுடைய உணர்வு ரீதியான விடயங்களை வெறுமனே அரசியலுக்காகத்தான் இரண்டு தரப்பினரும் பாவித்தார்கள். ஆகவே நான் மீண்டும் நான் சொல்வது அதைத்தான். 3-4 முறை இதுக்காக நாங்கள் முயற்சி செய்திருந்தோம். சுமந்திரன் அவர்கள் மற்றும் மாவை சேனாதிராஜா மற்றது கல்முனை உள்ளூர் அரசியல்வாதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் இன்றைக்கும் சொல்கின்றேன், இதை நாங்கள் பேசி தீர்மானிக்கலாம். இந்த உணர்வு சம்பந்தமான விடயம் என்று அதே உணர்வு சம்பந்தமான விடயத்தை தான் வெளிப்படுத்தியது கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தங்களுக்கான பிரதேச செயலகத்தை தரம் உயர்த்த வேண்டும் என்ற கோரி தமிழ் மக்கள் அங்கு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அந்த சமயத்தில் பல தரப்பினர் அரசியல் மற்றும் இதர செயற்பாட்டாளர்கள் அங்கு சென்று ஆதரவு அளித்திருந்தார்கள், பல உறுதிமொழிகள் வழங்கியிருந்தார்கள். இந்த விடயம் இன்னும் எழுப்பறி நிலையிலேயே இருக்கிறது. இதனை விரைவாக முடிவுறுத்துவதற்கு என்று முஸ்லீம் காங்கிரஸ் என்ன மாதிரியான நடவடிக்கை? நாங்கள் நாளை என்றாலும் தமிழ் தரப்பிடம் இருந்து பேச தயாராக இருக்கணும். பிரச்சனை என்னவென்றால் தீர்மானிக்கப்பட வேண்டிய அரசாங்கத்தில் பங்காளியாக நாங்கள் இருவரும் இல்லை. தீர்மானிக்கப்பட வேண்டிய அரசாங்கத்தில் பங்காளியாக அல்லது அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இதை பேசி முடிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். தற்பொழுது ஒரு மாகாண சபை தேர்தலுக்கான முன்னெடுப்பு இடம்பெற்று வருவதாக அறிய முடிகிறது. அடுத்த வருடத்தில் ஏனும் ஒரு மாகாண சபை தேர்தல் இடம்பெறும் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் புதிய ஒரு மாகாண சபை திருத்த சட்டம் மூலம் தேர்தல் முறைமை மாற்றம் ஒன்று ஏற்படக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. அதாவது அண்மையில் வெளியிட்ட அறிவிப்பின்படி அரசாங்கம் அனைத்து விதமான தேர்தல் முறைமையையும் மாற்றியமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. மாகாண சபை முறைமை தேர்தலை மாற்றி அமைக்கும் போது வடக்கு கிழக்கு தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள், தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் வெகுவாக பாதிக்கும் என்ற ஐயம் வெளியிடப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக என்ன சொல்வீர்கள்? தற்பொழுது இருக்கின்ற முறைமையே சிறந்த முறைமை என்ற வாதத்தின் மத்தியில் புதிய ஒரு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் வடகிழக்கு வெளியில் சிறுபான்மை மக்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன மாதிரியான முன்மொழிவுகளை நீங்கள் செய்வீர்கள்? நாங்கள் இது சம்பந்தமாக மிகவும் ஆழமாக படித்திருக்கின்றோம். எங்களுடைய பழைய அனுபவம், இந்த எல்லை நிர்ணயம் என்பது யார் கொண்டு வந்திருந்தாலும், அது ஐக்கிய தேசிய கட்சியில் தமிழருக்கு சார்பாக நினைக்கின்ற ரணில் விக்ரமசிங்காவாலே முடியாத விடயம். நிச்சயமாக தமிழ் பேசும் மக்களுக்கான எலக்டரேட்ஸ், தேர்தல் தொகுதிகள் உருவாக்குவது ரொம்ப கடினம். சிதந்து எல்லாவிடத்திலும் இருக்கின்ற தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், வடகிழக்குக்கு வெளிகின்ற வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வருவது மிக கடினமான விடயம். அதிலும் முஸ்லீம்களுடைய 3/2 வடகிழக்குக்கு வெளியே இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் சிதறி இருக்கின்றார்கள். விசேடமாக மலைநாட்டை ஆரம்பமாக தங்களுடைய பிறப்பிடமாக வைத்திருந்த தமிழ் மக்கள் எல்லாவிடத்திலும் இருக்கின்றார்கள். இவர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஒரு மாவட்டத்துக்குள் இருக்கின்ற சகல சிறுபான்மைகளுடைய வாக்குகளை ஒன்று சேர்த்து தான் எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய அவர்களுக்காக தொகுதிகள் எடுக்க முடியாது. ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு முடிந்த அளவு இந்த வீதாசார தேர்தல் முறையில் எங்களுடைய பிரதிநிதித்துவம் மாவட்ட அடிப்படையில் வருகின்ற விடயத்தில் தான் அது எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். ஆனால் சில மாவட்டங்கள் மிக பெரிதாக இருக்கின்றது. அதைத்தான் கௌரவ பாராளுமன்ற மனோ கணேசன் அவர்கள் முன்வைத்த விடயம். அப்படி களுத்தர, கொழும்பு போன்ற, கம்பஹா போன்ற, களுத்தர இல்லை கம்பஹா, கொழும்பு போன்ற பாரிய மாவட்டங்களை மீண்டும் ஜோனாக பிரிக்கிறதை பற்றி நாங்கள் ஆட்சேபனை இல்லை. ஆனால் என்ன நடந்தாலும் எங்களுடைய டியூ ரிப்ரசன்டேஷன், எங்களுக்கு சட்டபூர்வமாக வீதாசார அடிப்படையில் கிடைக்கின்ற அந்த பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்கக்கூடிய முறைமையை தான் நாங்கள் நிச்சயமாக
ஆதரிக்க வேண்டும். இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. தேசிய அரசாங்கம் தேசிய கட்சிகள் இருவரும் சேர்ந்து எங்களை ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் கூட எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய தலைவர் இது சம்பந்தமாக எல்லா சிறுபான்மை கட்சிகள் அரசாங்கத்தில் இருக்கின்ற கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உட்பட எல்லாரோடும் இதை பற்றி நாங்கள் பேசி முடிந்த அளவு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் இந்த வீதாசார தேர்தல் முறையை வைத்துக்கொண்டு அதற்குள் தொகுதிகள் என்ற விடயத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டு முடிந்த அளவு மாவட்ட அடிப்படையில் ஜோன் பிரிக்க வேண்டும். அதையும் மீறி தொகுதி பிரிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி, அதாவது எல்லை நிர்ணய ஆணைக்குழுவுக்கு அதை பாரம் கொடுக்காமல் அதுக்குரிய சட்டத்திட்டங்கள் பாராளுமன்றத்தில் வருகின்ற பொழுதே அந்த சிறுபான்மை மக்களுடைய தொகுதி எப்படி அமையப்போவது என்பது அந்த சட்டத்திலே காட்டப்பட்டாலே ஒழிய சட்டத்தை ஆக்கிவிட்டு இதன் அடிப்படையில் இந்த 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 அடிப்படையில் தொகுதிகளை உருவாக்குங்கள் என்று ஒரு ஆணைக்குழுவுடன் எல்லை நிர்ணய ஆணைக்குழுடன் பாரம் கொடுப்பதில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அவர்கள் மீண்டும் வந்து ஏற்கனவே செய்த விடயத்தில் என்ன செய்தார்கள், ஒவ்வொரு போலீஸ் டிவிஷன் ஒவ்வொரு தொகுதி ஆக்கிவிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் எவ்வளவுதான் நாங்கள் எழுதினாலும் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை முடிந்த அளவு கொண்டு வருவதற்காக ஆணைக்குழு தொகுதிகள் உருவாக்க வேண்டும் என்று எழுதியிருந்தாலும் அதை அவர்கள் செய்ய போவதில்லை. ஆகவே அதை நம்பி எங்களுக்கு விட்டு வைக்க முடியாது. இந்த விடயத்தில் வட மாகாணத்தில் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் கட்சி முஸ்லிம் மக்கள் அரசியல் பிரதிநிதித்துவம் எவ்வாறு அமையும் புதிய ஒரு முறைமை வரும்? அதிலும் பாரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படும். ஏனென்றால் எங்களுடைய நிலப்பாடு பாராளுமன்ற தேர்தலில் அல்ல மாகாண சபை தேர்தலிலும் கூட தொகுதி முறை கொண்டு வரும் பொழுது பல வீழ்ச்சிகள் வரும். ஆனால் வடக்கை பொறுத்தவரை சிங்கள மக்கள் பாதிக்கப்படுவார்கள், கிழக்கு பொறுத்தவரையில் சில மாவட்டங்களில் முஸ்லீம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே இந்த தொகுதி உருவாக்குவது என்பது எப்படி என்றால் நாங்கள் முந்தி இருந்தது எங்களுக்கு பல உறுப்பினர்கள் மல்டி மெம்பர் கான்ஸ்டிடுவன்சிஸ் இருந்தது. அதை இவர்கள் செய்ய போவதில்லை. மற்றது இது போன்ற முதியவர்களை கொண்டு வந்த நாடுகளில் டுவெல் பேலட், ஒரு நபருக்கு 2 வாக்குகள் இருந்தது. அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. தினேஷ் குணவர்தன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவருடைய கமிட்டியில் ஆரம்பத்திலிருந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே எப்படி போனாலும் தற்போது இருக்கின்ற வீதாசார தேர்தல் முறையில் இருக்கின்ற சிறுபான்மைக்கான பிரதிநிதித்துவத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு மாற்று திட்டத்தை நான் இன்னும் காணவில்லை. இப்பொழுது ஒரு முயற்சி இடம்பெற்று வருகிறது. இந்த திருமண சட்டத்தினுடைய மாற்றம் சம்பந்தமாகவும் ஏற்கனவே இஜாப்புக்கான தடை வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த திருமண சட்டத்தினுடைய மாற்றம் சம்பந்தமான விவாதம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அது சம்பந்தமாக கருத்து வெளியிட்ட ஆசாத் சாலி கூட தற்பொழுது சிறையில் இருக்கிறார். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, நான் நம்புகிறேன் முஸ்லிம் திருமண சட்டத்தில் நிச்சயமாக திருத்தங்கள் கொண்டு வரப்படணும். ஏற்கனவே அதுக்காக அமைக்கப்பட்ட கமிட்டி முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி சலீம் மௌசூப் அவருடைய தலைமையில் உருவாக்கப்பட்ட கமிட்டியின் சிபாரிசின் அடிப்படையில் அந்த குறைந்த வயது என்ற விடயமும் திருமண பதிவில் மணமகள் தன்னுடைய விருப்பத்தை அவர் கையொப்பத்தில் பெற வேண்டிய என்ற விடயங்கள் சம்பந்தமான ஒரு ப்ரோக்ரெசிவ் ரிஃபார்ம், அதாவது ஒரு முன்னேற்றகரமான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். தற்போதைய நிதி அமைச்சர் அலி சப்ரி கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வி ஸ்டாண்ட் ஃபார் த ரிஃபார்ம். நாங்கள் அந்த முன்னேற்றகரமான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடில் தான் கட்சி தலைமைத்துவம் இருக்கின்றது. இந்த முஸ்லிம் சட்டங்கள் ஊடாக, திருமண சட்டமாக இருக்கலாம், இணை சட்டங்கள் ஊடாக முஸ்லிம் பெண்களுடைய உரிமைகள் வெகுவாக பாதிக்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டு அண்மை காலமாக அதிகரித்திருக்கிறது. முக்கியமாக முஸ்லிம் பெண்களே கூட சுயமாக வந்து ஊடகங்கள் மத்தியில் அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இதில் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையில் விக்கி ஒரு 2 நிமிடம் தேவைப்படும். ஏனென்றால் யாருக்கும் தெரியாத ஜனாதிபதி சட்டத்தர் என்ற வாயில் சொல்ல வேண்டும். இஸ்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அரபியர்கள் மத்தியில், மத்திய கிழக்கில் உள்ள அரபியர்கள் மத்தியில் சில சட்டத்திட்டங்கள் இருந்தது. விவாகமும் அதே நேரத்தில் இன்ஹெரிட்டன்ஸ், சொத்து சம்பந்தமான சட்டங்கள் இருந்தது. அது முழுக்க ட்ரைபின் அடிப்படையிலும்
ஆண்கள் வாதம் அடிப்படையில் தான் உருவாக்கியிருந்தது. இதை சீர்திருத்துவதற்காகத்தான் மிகவும் கஷ்டப்பட்டவர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசியாக குர்ஆனில் சில அதற்கான மாற்றங்களை கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் அந்த சமூகம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஒரு 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 கமாண்டாக சில விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கு சொல்கிறது குரானிக் ஷியார் என்று. பெண்களுக்கு எந்த ஒரு 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 சொத்தும் கிடைக்கக்கூடாது என்ற சூழ்நிலையில் அதை கொண்டு வருவதற்காக கஷ்டப்பட்டு தான் அந்த காவாசி பங்கு அறவாசி பங்குன்னு கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு மத்தியில் அவர்களுக்கான விமோசனங்கள் கொடுப்பதற்காகத்தான் இந்த மார்க்கம் கஷ்டப்பட்டது. ஆகவே பெண்களுக்கான உரிமையை எடுத்ததுக்கு காரணம் இஸ்லாம் அல்ல. எல்லா சமூகத்திலும் கடந்த 100 வருடங்களாக, இப்போ ஒரு 20 வருடங்கள் தான் இதில் மாற்றம், 100 வருடங்களாக இந்த மேல் ஷோனிசம், ஆண்களுடைய ஆதிக்கம், சட்டம் கொண்டு வருவதும் ஆண்கள், அங்கே அதிகார மையத்தில் இருப்பதும் ஆண்கள், சகல அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது ஆண்கள், அதை செய்திருக்கிறார்கள் என்ற குற்றம் தான் இதில் உண்மை, மற்ற ஒன்றும் கிடையாது. ஆகவே இதை ஒரு முன்னேற்ற வழியாக பெண்களுக்கு தனி சுதந்திரமும் அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸும் கொடுப்பது என்பது இஸ்லாத்துக்கு விரோதமான விடயம் கிடையாது. ஆகவே இஸ்லாம் பெண்களுடைய உரிமைகளை குறைத்திருக்கின்ற விடயத்தை நான் ஒரு நாளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் என்ன நடந்திருக்கின்றது, அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆண்களுக்கு சாதகமாக நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் கூறுகின்றோம், எடுத்து பாருங்கள், எல்லா முஸ்லீம் நாடுகளும் இது சம்பந்தமாக முன்னேற்றகரமான திருத்தங்களை கொண்டு வந்து விட்டது. மலேசியா, பாகிஸ்தான், ஈரான் எல்லாம். ஆகவே நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் முஸ்லிம்கள், இந்த முஸ்லீம் பெண்கள் முக்கியமாக அவர்களுடைய பிரதானமான விடயம் இந்த முஸ்லீம் சிறு பெண்களை, அதாவது வயது குறைந்தவர்களை பொருளாதார கட்டாயம் நிமித்தமாக கல்யாணம் முடித்து கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகள் படுகின்ற கஷ்டங்கள், பல திருமணம் என்ற விடயத்தை தனக்கு சாதகமாக வைத்து கொண்டு அவர் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்ட கடமைகளுக்கு அப்பால் போய் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறை இல்லை என்பதனால் தன்னை அது துஷ்பிரயோகம் செய்த இதில் தான் இந்த பிரச்சனை. ஆகவே இதை என்னுடைய தனிப்பட்ட கருத்து, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் எஜுகேஷன், அறிவு, கல்வி, இதை பெண்களுக்கு மத்தியில் வந்துவிட்டால் இந்த சட்டத்தாலேயும் அவர்களை நிப்பாட்ட முடியாது. அது ஏற்கனவே நடக்க தொடங்கிவிட்டது. கல்வியும் அறிவும் பெண்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு தெரியும் எப்படி இந்த சமூகத்தை முகம் கொடுப்பது என்று தெரியும், தன்னுடைய உரிமையை பெற்றுக்கொள்வது எப்படி என்று தெரியும். அதை மீறி ஆண்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அதற்கு மேலதிகமாக சட்டத்திலும் திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலப்பாடு. அதே சமயத்தில் தான் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. பெரும்பான்மை சமூகத்தினால் அது இறுக்கமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் அண்மையில் கூட அசாத் சாலே அவர்கள் தெரிவித்திருந்த விடயம், அவர் சிறைக்கு அந்த குற்றச்சாட்டின் கீழ் தான் அவர் சிறையிலும் இருக்கிறார். முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் சட்டங்களுக்கு மாத்திரம், இஸ்லாமிய சட்டங்களுக்கு மாத்திரம் தான் கட்டுப்படுவார்கள் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தமை தான் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடயத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? இந்த ஒரே சட்டம் ஒரே நாடு என்பதில் முஸ்லீம் சட்டங்கள் அல்லாத அதை நீக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் மக்கள் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி. இப்பொழுதும் இருப்பது ஒரே சட்டம் ஒரே நாடு தான். இவர்கள் இதை திருவி சொல்கிறார்கள். ஒரே நாடு ஒரே சட்டம். என்ன அந்த ஒரு சட்டம் என்னது? கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது இந்த குற்றவியல் சம்பந்தமான ஒரே சட்டம். இன்னொரு இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுடைய மதம் கலாச்சார அடிப்படையில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சட்டங்களை செய்து கொள்ளலாம் என்பதுதான் ஒரு சட்டம். ஆனால் அந்த நாட்டில் மத கலாச்சாரம் ஒன்று இருந்திருந்தால் ஒன்று தான் இருந்திருக்கும். அந்த நாட்டில் 4-5 இருந்திருந்தால் 4-5 கலாச்சாரங்களும் மதங்களும் இருக்கும். அப்போ ஒரே நாடு ஒரு சட்டம் என்றால் நாளை இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள் மாதிரி எல்லாரும் பன்சாலைக்கு போக வேண்டும் என்று சொல்வதா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எல்லாரும் இல்லாட்டி முஸ்லீம் நாடுகளை சொல்கின்ற ரைட், எல்லாரும் பள்ளிக்கு தான் போகணும், இல்லாட்டி எல்லாரும் 5 வேலை தொழணும், இல்லாட்டி ரமலான் மாதம் வந்தால் எல்லாரும் நோன்பு பிடிக்கணும், இல்லாட்டி பன்சலை போயா வந்தால் எல்லாரும் சில் செய்யணும். அப்படி கிடையாது. அதுக்கு சொல்கிறோம் ஆர்டிகல் 12 ரைட் ஆஃப் கான்ஷியஸ். எங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற எங்களுடைய கன்விக்ஷன் அடிப்படையில் எங்களுடைய மதத்தை, எங்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றத்துக்கு உரிமை இருப்பது என்பது ஒரு சட்டம் தான்.
ஒன் லோ ஒன் கண்ட்ரி. த ஒன் லா இஸ் எந்தெந்த அந்த நாட்டில் உள்ள சமூகங்கள் தங்களுடைய மத கலாச்சார அடிப்படையில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை செய்து கொள்ளலாம் என்பதுதான். அதற்காக அவர்களுடைய இந்த குற்றவியல் சம்பந்தமாகவோ இல்லாட்டி இந்த காணி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாகவோ பல சட்டங்கள் கிடையாது. ஸோ ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கோட்பாட்டுக்குள்ளே தான் பல சமூகங்கள் இருக்கின்ற நாட்டுகளில் அந்த சமூகத்துக்குரிய கலாச்சார மத சட்டங்கள் இருக்கும். அந்த கலாச்சார மத சட்டங்கள் நாட்டின் மற்ற பொதுவான விடயத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் பொழுது அதை நீக்குவது வேறு விடயம். இந்த நாட்டில் நாங்கள் சொல்லலாம், இலங்கையில் பௌத்த மதம் அடிப்படையில் நாங்கள் மரண தண்டனை கொடுப்பதில்லை என்று சொன்னால், இஸ்லாத்தில் மரண தண்டனை ஏற்றுக்கொண்டிருக்கிற கொண்டு வாங்கள் எங்களுக்கு சொல்ல முடியாது. அதுதான் ஒரே நாடு ஒரு சட்டம். அதை விட்டு ஒரே நாடு ஒரு சட்டம் என்ற கோட்பாடுக்குள்ளே வரமாட்டாது. இப்பொழுது இந்த துறைமுக நகர ஆணைக்குழு சட்டம் வெரி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். சில பிரதேசங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னெடுத்து சொல்வதற்காக சில விதிவிலக்கல் கொடுக்கின்றோம். அது ஒரே நாடு ஒரு சட்டத்துக்கு விரோதமான விடயம் அல்ல. இது வெறுமனே அரசியலுக்காக கொண்டு வரப்பட்ட கோஷமாக தான் நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் இந்த ஹிஜாப் போன்ற முகத்தை முழுமையாக மறைக்கின்ற ஆடை அணிவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு தடை அவசியம்தானா, அல்லது இன்னும் ஒரு பக்கமும் கேட்கலாம், இவ்வாறான ஆடை தற்பொழுதைய காலப்பகுதியில் தற்போதைய கலாச்சார முன்னேற்றங்களின் அடிப்படையில் அவசியம்தானா? இதில் இரண்டு கருத்து இருக்கின்றது. ஒன்று, இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய அடிப்படையில் இப்படி ஒன்றை மறைத்து விட்டார்கள், இது ஹிஜாபை நீக்குவது பிழை என்று சொல்வது பிழை என்று சொல்வார்கள். மற்ற பக்கத்தில் மார்க்கத்தை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் இப்படித்தான் உடுக்கப் போகின்றான், அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை, அதை நீங்கள் ஏன் அதை நீங்கள் அதுக்கு எதிராக போவது பிழை என்று நான் ரெண்டாவது விடயத்தை தான் கூறுகின்றேன். நான் எந்த மார்க்கத்தின் எது சரி போல என்பது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் சரி என்று நினைப்பது என்னுடைய மார்க்கத்தில் இருப்பவர்கள் பிழை என்று நினைக்கலாம். ஆனால் ஆடையை பொறுத்தவரையில் சில கட்டுப்பாடுகள் அரசாங்கத்துக்கு கொண்டு வரலாம். எப்படி என்றால், பொதுவாக சொல்லலாம், அநாகரிகமாக உடுப்பது தடுக்கலாம், உடுப்பு இல்லாமல் வீடுதில் போவதை தடுக்கலாம். அதே போன்று தான் பாதுகாப்பு காரணத்துக்காக முகத்தை மறைப்பதை தடுக்கலாம். ஆனால் அதை விட்டு ஒரு மனிதன் நான் முகத்தை மூடிக்கொண்டு தான் போகிறேன் என்று வீட்டில் இருப்பதோ, அல்லது அவருடைய உற்றாருடைய உறவுக்கு போவதோ, அல்லது அவருடைய சொந்த வாகனத்தை போவதோ யாரும் தடுக்க முடியாது. ஆனால் பொது இடத்தில் அவள் இருக்கும் பொழுது இதை காரணமாக வைத்து பயங்கரவாதம் அல்லது நாட்டின் இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறன்றதை தடுப்பது. அது இந்த நிகாப் என்ற பெயர் வைக்காமல் கொமனாக கொண்டு வரலாம். ஹெல்மெட்டை பார்த்திருக்கின்றது, உடை தவிக்கப்பட்ட உடைகள், இது இந்த குறைஞ்சபட்சம் உடுக்க வேண்டும் பொது இடங்களில் என்று சொல்வது நியாயம். ஆனால் இந்த மத ரீதியாக சிங்கள இப்போ தற்போதைய அமைச்சர் இதை ஏதோ முஸ்லீம்களுக்கு இதை ஒன்றை செய்துவிட்டு அதை சிங்களுக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு பெருமையாக கதைப்பது ஒரு அநாகரிகம். அது சில வேளைகளில் முஸ்லீம் மற்ற மத்திய கலைகளில் இருக்கின்ற பெண்கள் கூட நிக்காபை போடுகிறார்கள். அதுக்கு மார்க்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர்களுடைய வெதர் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை அடிப்படையில் செய்கின்ற விடயம். ஆகவே இதை நாங்கள் பகிரங்கமாக இதுக்கு மார்க்க அடிப்படையில் தடை செய்வதெல்லாம் பச்சைப்படையான விடயம். அது தனிப்பட்ட டிசிஷன்ஸ். இப்போ நான் என்னுடைய மனைவியை என்னுடைய அறிவின்படி இஸ்லாமத்தில் எதை மறைக்க வேண்டும், எதை மறைக்காமல் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அதை நான் நடைமுறைப்படுத்தலாம். இன்னொரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் அந்த நிலைப்பாடில் அவர் இருக்கும் பொழுது தன்னுடைய மனைவி நிகாப் அணைவது தான் சரி என்று அந்த பெண்மனுடைய விருப்பத்துடன் அவர்கள் இருப்பதென்றால் அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் பொது இடங்களில் வரும் பொழுது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, உதாரணத்துக்கு நிகாப்பை போட்டுக்கொண்டவர்கள் நான் நிகாப் போட்டுக்கொண்டு தான் பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோ எடுப்பேன் சொல்லவில்லை. சரி, நீங்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுப்பதற்கு முகத்தை காட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள். யாருமே இதுகால வரை ஒரு சர்ச்சை ஏற்படவில்லை. அப்படி என்றால் இஸ்லாத்துக்கு விரோதம், நாங்கள் ஹஜ்ஜுக்கு தான் போகிறோம், இதை போட்டுக்கொள்ள வேண்டும், அப்படி எல்லாம் இல்லை, கிடையாது. அது அவர்களுடைய தனிப்பட்ட விடயம். இதை மார்க்கத்துக்குள் கொண்டு வந்து அரசியல் காரணத்துக்காக யாரும் பாதிக்கக்கூடாது. மிக்க நன்றி திரு நிசாம் காரியப்பர் அவர்களே. இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியில் பொறுமையாக பல பதில்களை வழங்கியிருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி. சூரியன் FM முதல் முறையாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு செயலாளருக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்கு இந்த சூரியன் FM என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன்.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.